வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு எப்படி இனிப்பு சுவியம் செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. நம்ம இதுக்குன்னு மாவு அரைச்சி தனியாக மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி இட்லி மாவில் ஈஸியாக நம்ம சுவியம் செய்யலாம். அதுக்கு நான் இட்லி மாவு புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி, அப்போவே அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பூர்ணம் செஞ்சிடலாம். பூர்ணம் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு முக்கால் கப் அளவு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு. அதை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், நல்லா தண்ணியில் கழுவிட்டு. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துக்கணும். நம்ம வெல்லம் அதை சரி வெல்லம் போட்டாலே போதும். அரை கப்புக்கு அரை கப்பு, முக்கால் கப்புனா முக்கால் கப்பு வெல்லம் போட்டு, ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் இனிப்பு குடிப்பினா கூட ஒரு கப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் சரி வர மாதிரியே தான் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா வெல்லத்தை நல்லா நச்சுட்டு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். பாகில் மண் இருக்கான்னு வடிகட்டி கூட நம்ம எடுத்துக்கலாம். மண் இருக்கிற வெல்லமாக இருந்தால் அதே ஏலக்காய் போட்டுட்டு நல்லா பாகுக்கு பதம்லாம் தேவையில்லை, தண்ணி நல்லா கரைச்சாலே போதும் நம்மளுக்கு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் தேங்காய் ஒரு அரை பெரிய முடியல அரை முடிய அளவு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ரொம்ப நைஸாக ஓட்டாமல் ஓரளவு கொஞ்சம் குறன்னு ஓட்டிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அதையும் போட்டு நம்ம அதிலே நல்லா ஏலக்காய் போட்டுட்டு நல்லா நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த பாகு இது எல்லாம் தேங்காய், கடலைப்பருப்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா அது இப்போ பார்க்க உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் டக்குன்னு திக்காயிரும். அது எப்போவுமே எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் லேசாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா இனிப்பை தூக்கி கொடுக்கும்னு சொல்லுவாங்க, ஸ்வீட்டை. அதனால் அதை போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகி நம்ம உருட்டுற பக்கம் வரும்போது நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திக்காயிடுச்சு. இது ஆறினோடனே இன்னமும் திக்காகும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னமாகவும் இல்லாமல் மீடியமாக உருட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நான் எனக்கு இட்லி பழைய மாவு தான் இருந்தது. அந்த பழைய மாவில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு மட்டும் போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு போட்டுக்கிட்டு நம்ம இட்லி மாவில் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு தான் இருப்போம். அதனால் அதை போட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த உருண்டையை ஒன்றுன்னா அதில் தூக்கி போட்டு நம்ம எடுத்து இதில் போட வேண்டியதுதான். மாவு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் ஒட்டாது, ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் சிரமம். கொஞ்ச நேரம் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து போடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி குழியாக இல்லாமல் அப்படி ஃப்ளாட்டாக உள்ள பாத்திரமாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது இப்படி குழியாக இருக்கிறதுனால ஒன்று எனக்கு போய் சேர்ந்துக்குச்சு. உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்து கீழே கீழ்ப்பாகம் கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி போட அங்கனக்குள்ளே அது பாட்டுக்கு ஒன்றும் சேராமல் இருக்கும். இதுவுமே இப்போ நல்லா தான் இருந்தது. இல்லை இப்போ போடையில் போய் சேர்ந்துக்குது பற்றியெல்லாம், அதை பிரித்து விட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி வராது, அதுக்காக சொல்கிறேன். இது அவ்வளோ கிறிஸ்பியாகவே இருந்துச்சுங்க நம்ம சாப்பிட்றதுக்கு. நான் கூட இட்லி மாவில் போட்டால் நல்லாயிருக்குமோ என்னமோன்னு யோசித்து தான் போட்டேன். ஆனால் சூப்பராக இருந்தது. இட்லி மாவில் போட்டு இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டு, நல்லா இனிப்புமே கரெக்டாக இருந்தது. எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் இனிப்பு கூட்டி குறைச்சி போட்டுக்க வேண்டியது நம்ம தோதுக்கிட்ட அந்த மாதிரி. இதே மாதிரி தாங்க, ஈஸி தான். இட்லி மாவு வச்சு நம்ம சாயங்காலம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பூரணம் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பருப்பு மட்டும் ஊற போட்டோம்னா என்ன வேலை, டக்குன்னு செஞ்சிடலாம்ல. தேங்காய் திருகணமா டக்குன்னு இதை மிக்சியில் அடித்தோமா இட்லி மாவில் தூக்கி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.